இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரிசி தண்ணி எப்படி நமக்கு அத்தியாவசியமோ அதுக்கு ஈக்குவலா ஒரு விஷயம் அத்தியாவசியமா தேவைப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் தான். பட் இந்த பெட்ரோல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளுக்கு நாள் அது உயர்ந்துகிட்டே தான் இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு சில வருஷங்களாவே இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இன்கேஸ் இப்படியே தொடர்ந்து போச்சுன்னா என்னடா ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 2000 அதாவது நம்ம 2018ல இருக்கும் மேபி 1920க்குள்ள ஒரு லிட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபா அளவுக்கு வரது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ நார்மலா ஒரு பணக்காரன் ஒரு கார் வச்சிருக்கான் அப்படிங்கிறவன் அவன் டேங்க் ஃபில் பண்றது வந்து அது பெரிய பிரச்சனையே கிடையாது. இந்தியா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறவங்களோட இல்லாதப்பட்டவங்க தான் அதிகமா இருக்காங்க. அதாவது இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் அதிகமா இருக்காங்க. சோ அவங்களுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து இப்ப 73 ரூபா 72 ரூபாங்கிறப்போ அது வந்து பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய தொகையா தான் தெரிய வருது. சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பெட்ரோல் அமௌண்ட் ஆனது எப்படி நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே இருக்கு, இது எத்தனை பேர் கைமாறி நம்ம கிட்ட வந்து இப்படி வந்து நிக்குது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். மெயினா நீங்க மிடில் கிளாஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. சர்வதேச சந்தையில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேரல் க்ரூட் ஆயிலுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ற அமௌண்ட் வந்து டாலர் மதிப்புல 71.55 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றாங்க. இதுவே நம்ம இந்திய மதிப்புல பார்த்தோம் அப்படின்னா ரூபாய் 4794 ரூபாய் கிட்ட வருது. சோ இந்த ஒரு பேரல் க்ரூட் ஆயில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 159 லிட்டர் இருக்கும் க்ரூட் ஆயில். இந்த 159 லிட்டர் க்ரூட் ஆயில நம்ம ரிஃபைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 40ல இருந்து 70 லிட்டர் கிட்ட பெட்ரோல் கிடைக்கும். அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா டீசல் அப்புறம் இதர ப்ராடக்ட்ஸ் ஆன வேஸ்லின் தார் இது போன்ற பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்தியால ஒரு க்ரூட் ஆயில் ஒரு லிட்டர் க்ரூட் ஆயிலுக்கு அவங்க நிர்ணயிச்சிருக்க விலை எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 30 ரூபா 15 பைசா நிர்ணயிச்சிருக்காங்க. சோ இந்த ஆயில் மில் கார்பரேஷன் அதாவது OMC அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து இந்த க்ரூட் ஆயிலை வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு அந்த இம்போர்ட் பண்றாங்க. அந்த இம்போர்ட் பண்றது வந்து என்ட்ரிக்கும் ரிஃபைனிங்க்கும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா 4.75 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இது இல்லாம தனியா வந்து இந்த OMC டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு லிட்டருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ரூபீஸ் 31 பைசே சார்ஜ் பண்றாங்க. சோ இப்படி ஓவராலா பார்க்கும்போது நமக்கு இந்த ஒரு பெட்ரோல் வந்து ரிஃபைன் ஆகி நம்ம கிடைக்கிற பெட்ரோல் வந்து ஒரு லிட்டருக்கு எவ்வளவு சார்ஜ் வருது அப்படின்னா 38 ரூபீஸ் 21 பைசே தான் வருது. சோ இது போக கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரோட் சீஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா ஒரு லிட்டருக்கு வந்து 19 ரூபா 48 பைசா சார்ஜ் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச வந்து ரிஃபைன் ஆன ஒரு பெட்ரோலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 38 ரூபா 21 பைசா இருந்தது. அதோட சேர்த்து இந்த 19 ரூபா 48 பைசாவை நீங்க கூட்டி பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி நமக்கு ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 58 ரூபா கிடைக்குது. இந்த 58 ரூபா வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாம ஒரு லிட்டருக்கு கிடைக்கிற விலை தான். சோ இந்த பெட்ரோல் பங்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மக்களுக்கு வந்து இந்த பெட்ரோல் வந்து சப்ளை பண்றதுக்கு தனியா வந்து கமிஷன் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு லிட்டருக்கு வந்து 3 ரூபா 59 பைசா சார்ஜ் பண்றாங்க. சோ ஆல்ரெடி வந்து அந்த 58 ரூபீஸோட அப்ராக்சிமேட்ல வந்து அந்த 58 ரூபீஸோட இந்த 3 ரூபீஸ் 59 பைசாவை நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்லி 62 ரூபீஸ் கிட்ட வருது. சோ இதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ற அந்த டாக்ஸ் வேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த டாக்ஸ் வந்து கொண்டு வராங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 14ல இருந்து 27% வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. பட் ஆனா ஸ்டேட் வாரியா அது டிஃபர் ஆயிட்டே இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 27% தமிழ்நாட்டில் மட்டும் தான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வேட் மட்டும் எவ்வளவு வருதுன்னா ஒரு லிட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மட்டுமே எவ்வளவு வருது அப்படின்னா ஒரு லிட்டருக்கு வந்து 15 ரூபா 54 பைசா கிட்ட வருது. சோ இந்த 15 ரூபா 54 பைசாவும் இந்த 62 ஆட் ஆகி தான் நமக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து இப்ப 78 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. சோ இது போக அடிஷனலா வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா இந்த கர்நாடகால எலெக்ஷன் நடந்தது எல்லாருக்குமே தெரியும். இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க அங்க நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த பெட்ரோல் விலையை கான்ஸ்டன்டா வந்து 73 ரூபீஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு லிட்டருக்கு. சோ இப்போ அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த OMC டிரான்ஸ்போர்டேஷன் சொன்னோம் தெரியுமா, அந்த OMCல அவங்களுக்கு நிறைய லாஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சோனே ஒரேடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்கா வந்து 5 ரூபீஸ் வந்து இன்கிரிமெண்ட் பண்ணிருக்காங்க அதாவது பெட்ரோல்ல. சோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகால இப்போ வந்து பெட்ரோலோட விலை வந்து 78 ரூபாய் கிட்ட அப்ராக்சிமேட்லி வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. சோ அதாவது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க நிக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க சுயநலத்துக்காக அவங்களால நிப்பாட்ட முடிஞ்சது. சோ இப்போ அவங்க ஏன் இந்த மாதிரி ஏத்துனாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் இன்னும் சரியா தெரிய வரல. சோ இப்போ நம்மளோட அண்டை நாடான அமெரிக்கால பார்க்கும்போது அவங்களும் இந்த ஒரு லிட்டர் க்ரூட் ஆயிலுக்கு இவ்வளவுதான் அமௌண்ட்னு சொல்லி ஒரு பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த பிரைஸ்ல இருந்து ஒரு 4% மட்டும் ரிஃபைனிங்காக சார்ஜ் பண்றாங்க. அண்ட் அது போக இந்த ஸ்டேட் டாக்ஸ் இந்த டிரான்ஸ்போர்டேஷன் டாக்ஸ் இதெல்லாம் போக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12 to 14% சார்ஜ் பண்றாங்க. சோ ஓவராலா பார்க்கும்போது வெறும் 16% சார்ஜ் பண்ணி இந்தியாவோட மதிப்புல வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து 58 ரூபாய்க்கு அவங்களால சேல் பண்ண முடியுது. நம்ம இங்க வந்து ஏகப்பட்ட டாக்ஸ் கட்டுறோம். முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரோட் சீஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு இந்த 19 ரூபாய் அது எது கொடுக்கறோனே தெரியல. அது போக நிறைய டாக்ஸ் கட்டிட்டு தான் இருக்கும். பட் இருந்தும் இந்தியா டெவலப்டு கண்ட்ரி ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. சோ நம்மளை சுத்தி இவ்வளவு கேள்விகள் போயிட்டு இருக்கு. சோ இந்த கேள்விகளோட நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து
வந்து சுயநலமா தான் பார்த்துட்டு இருக்கோம். இது நான் உங்களை மட்டும் குறிப்பிடல, என்னையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். சோ இந்தியால இதை தவிர நிறைய பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு. அதுல ஒன்னான பெட்ரோலை மட்டும் தான் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட கன்வே பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையான தேவை எல்லாமே நம்ம பூர்த்தி பண்ணிட்டோம், நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா தான் இருக்கும், நம்ம புத்திசாலியா இருக்கும், அறிவாளியா இருக்கும், நம்ம யாராலுமே ஏமாத்த முடியாது நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆனா மறைமுகமா யாரோ ஒருத்தரால நம்ம வந்து பாத்தீங்கன்னா தினம் ஏமாத்தப்பட்டுட்டு தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் மட்டும் கிடையாது, நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான உணவு, நீர், கரண்ட் எல்லாத்துலயுமே கரப்ஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கப்புறமா நம்ம விழிப்புணர்வோட ஒன்றிணைந்து செயல்படல அப்படின்னா இதுக்கான தீர்வு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. சோ தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் எனக்கு பெட்ரோலை பத்தி தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பா இதை தவிர உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரியான விஷயம் எதுவாக இருந்தாலும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்துட்டு இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.